மாலை வணக்கம். NDTV ஹிந்துவின் இந்த சிறப்பு தொகுப்புக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்ஜினியரிங் சீட் காலி, இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுமா? தொடர்ந்து வருடம் ஏற்பட்டு வருகின்றது. இந்த வருடம் மட்டும் கவுன்சிலிங் இறுதிக்கட்டத்தை எட்டவே கிட்டத்தட்ட ஒரு 50,000 சீட்டு காலியாக இருப்பதாக தகவல் வருகின்றது. இது எதனால்? புற்றீசல் போல் அதிகரிக்கும் இன்ஜினியரிங் கல்லூரிகளாலா, இல்லை மாணவர்கள் மற்ற துறைகள் நோக்கி செல்கின்றார்களா, டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக இன்ஜினியரிங் கல்லூரிகள் வளர்கின்றனவா? இது போன்று பல்வேறு கேள்விகள் எழும்பியிருக்கவே இதை பற்றி நாம் விவாதிக்க இருக்கின்றோம். அதே போல ஒரு ஷிஃப்ட் இருக்கின்றது மாணவர்களுடைய மனநிலையில. மெக்கானிக்கல் எடுத்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. ஆக ட்ரெண்ட் மாறுகின்றது என்பதை காட்டுகின்றதா? இந்த கேள்விகளோடு திரு கலாநிதி அவர்களை, அண்ணா பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தர் அவர்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த ஷோ சார். அதே போல கல்வியாளரும் சமூக ஆர்வலருமான திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் நம்மிடையே இருக்கின்றார். சார், 50,000 சீட்ஸ் இந்த வருஷம் காலியாக இருப்பதாக கிட்டத்தட்ட இது அன்பிரசிடென்டட் என்று சொல்லலாம். போன வருஷம் இதுக்கு நிகரான தொகை இருந்தாலும் கூட குறைவாகத்தான் இருந்தது. வருடம் இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகின்றது. இது எதனது இண்டிகேட்டர்? இது பல காரணங்கள் உள்ளன. ஒன்று, இந்த அட்மிஷன் ரொம்ப ஸ்லோவாக பண்ணிகிட்டே இருக்கிறோம். கவுன்சிலிங்கில் எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அவங்க ஃபில்அப் பண்ணிடுறாங்க. டீம்டு யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் அவங்களுக்கு இவ்வளோ தான் சீட் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஒன்றும் ஃபிக்ஸ்டு கிடையாது. அதனால் வர்றவங்களெல்லாம் அவங்க சேர்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க சேர்த்துக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டாக்கா, இங்கே சீட்டு வந்தால் கூட நமக்கு வேணுங்கிற கல்லூரியில் கிடைக்காது அப்படின்னு ஒரு மாணவர்கள் முடிவு பண்ணிவிட்டு நேராக அந்த கல்லூரியில் போய் சேர்ந்துடுறாங்க. அதனால் இங்கே சேர வேண்டிய மாணவர்கள் அங்கே போய் சேர்ந்துருப்பாங்க. அதனால் உங்களுக்கு அது வேகன்சி செல்ஃப் ஃபைனான்சிங் பண்ணுறாங்க. இல்லை, இவங்களும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கு தான் ஃபில்அப் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு நம்பர் ஃபிக்ஸ்டு கிடையாது. ஒரு கல்லூரிக்கு 120 தான் அப்படின்னு சொன்னால், எலக்ட்ரிக்கல்னா 60 தான் அப்படின்னு சொன்னால் அங்கே 60 கிடையாது. அவங்க 600 கூட ஃபில்அப் பண்ணிக்கிறாங்க. அதை கேள்வி கேட்கறதுக்கு யூஜிசி, ஏஐசிடி இதெல்லாம் பார்த்துட்டு பாராமுகமாக இருக்குது. இப்படி சொல்லவே புற்றீசல் போல கல்லூரிகள் அதிகரிக்கின்றன. தனியார் கல்லூரிகளுடைய தரம் சிறப்பாக இல்லை, அதுவும் இதற்கு ஒரு ஃபேக்டராக இருக்கின்றது என்று சொல்லவே ஒரு தனியார் கல்லூரியை சேர்ந்த பார்க் இன்ஜினியரிங் காலேஜை சேர்ந்த தாளாளர் அனுஷா மகேஷ் அவர்கள் நம்மிடையே இருக்கின்றார். ஸோ ஒரு ஆர்குமெண்ட் எடுத்துக்கிறீங்க. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் இன்ஜினியரிங்கில் பாஸ் பர்சன்டேஜ் என்பது குறைந்து வருகின்றது. இந்த ஒரு குவாலிட்டி என்பது தனியார் கல்லூரிகளில் குறைந்து வருவதுதான் இதற்கான காரணம் என்று சொல்லப்படுகின்றது. Do you buy this argument, Anusha Mahesh? இல்லைங்க, I think if you look at private education, இன்னைக்கு the number of students who are going for higher education 12% இருக்கும் இந்தியாவில். Out of 100% of students who go for +2 exam, only 12% get into higher education overall India. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா there is a 20% சொல்லலாம். நம்ம we are touching that. So remaining 80% இந்த காலேஜ்க்கே போறது இல்லைங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற ஃபேக்ட். The number of institutions and all that is I think it is needed. The number of private institutions need to grow in the country. Only then that number can be increased. இவ்வளவு கல்லூரிகள் அதிகரிக்கவே அதற்கான அகாடமிஷியன்ஸ் இருக்கின்றார்களா? கிட்டத்தட்ட ஒரு 585 கல்லூரிகள். அவ்வளவு ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இருக்கின்றார்களா? அவ்வளவு ப்ரொஃபசர்ஸ் நம்மளால அப்பாயிண்ட் செய்ய முடிகின்றதா? ஒரு குவாலிட்டி அஷ்யூர் பண்ண முடியுதா? இல்லைங்க, கண்டிப்பா. ஐ திங்க் சடன் இன்க்ரீஸ் ஆஃப் எனி இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபைட் ரீசோர்சஸ் உங்களுக்கு அடிக்குவேட்டா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. சடனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் when they introduced first, mathematics professionals were the only ones teaching computer science. அது மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் ஒரு ஏரியா வரும்போது உங்களுக்கு குவாலிஃபைட் பீப்புள் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் ரிகார்ட்லெஸ் நவ் இந்த நம்பர் ஆஃப் இன்க்ரீஸ் இன் இன்ஜினியரிங் இஸ் ஆல்சோ கோயிங் டு கான்ட்ரிபியூட் டு த டீச்சிங் கம்யூனிட்டி. ஐ திங்க் ஓவரால் majority of the institutions I'm very confident அவங்க ஒரு பாசிட்டிவா கல்லூரிகளுடைய மஷ்ரூமிங் ஒரு வெல்கம் ட்ரெண்ட் அப்படின்னு நீங்க சொல்வதாக பார்க்கிறேன். தேங்க்யூ அனுஷா மகேஷ். ஹோல்ட் ஆன். இப்போ திரு ராமசுப்ரமணியம் அவர்கள்ட்ட எடுத்துட்டு போறேன். இந்த மஷ்ரூமிங் ஆஃப் நம்பர் ஆஃப் காலேஜஸ் அதிகபட்சமாக கிட்டத்தட்ட ஒரு 585 அதுக்கு மேலேயும் சொல்லப்படுகின்றது. இந்த வருடம் மட்டும் 32 கல்லூரிகள் சேர்ந்திருப்பதாக ஒரு தகவல். இந்த ஒரு இன்க்ரீஸ் என்பது ஒரு சயின்டிஃபிக்காக பார்க்கின்றீர்களா? நிச்சயமாக இல்லை. இது என்ஜினியரிங் கல்லூரிகள் நீங்கள் சொன்னது போல் 585 கல்லூரிகள் அப்படின்னு அதில் ஒரு ஒரு வரைமுறை இல்லாமல் இப்போ நிறைய நான் தனியார் என்ஜினியரிங் காலேஜஸ் நடத்துகிறவங்கள்ட்ட பேசினேன். அவங்க நிறைய லைசன்ஸஸ்லாம் கொடுத்து கொண்டிருக்காங்க. யார் வேணாலும் இடம் இருக்குது, என்னால் பில்டிங் கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஏஐசிடி நார்ம்ஸ் படி
இருக்க முடியும் என்றால் அவங்களால அந்த அங்கே வந்து அவங்க காலேஜ் ஆரம்பிக்கலாம். அது வந்து நாங்கள் தடை சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரோச் ஏஐசிடிலையும் இருக்குது. ஆக இது வந்து இதனால் என்ன ஆக போகிறதுன்னா, இப்போ நிறையா மாணவர்கள் சேருவார்களா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் அ வெரி பிக் கொஸ்டின் மார்க். நிறைய பேர் சேர்றது கிடையாது. ஆகவே இது இப்போ நம்பர் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் அப்சல்யூட் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், பட் ரிலேட்டிவ்லி பிகாஸ் கூட தானா வந்து குறைய போகின்றது. ஸோ இதில் அலார்மிங்காக என்ன இருக்கிறது இல்லை, பட் இப்போ இது ஒரு லாப்சைடட் க்ரோத்தாக இருக்குது. டு பி ஃப்ராங்க் வித் யூ, நல்ல பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அங்கே தான் நிறைய. இப்போ சார் வந்து 60 மாணவர்கள் ஒரு குரூப்புக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ 60, 90, 120, 180ன்னு இப்போ நான் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணலான்னு பர்மிஷன் கொடுத்தாச்சு. அப்போ என்ன பண்ணுறேன், பெரிய பெரிய கல்லூரிகள் எஸ்டாப்ளிஷ் கல்லூரிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க நான் நிறைய சீட்ஸ் அதிகரிக்கலாங்கிற மாதிரி. இப்போ மாணவர்கள் என்ன போகிறாங்கன்னா அங்கே தான் முதல் கல்லூரிகள் தொடங்குறதுல நம்பர் ஆஃப் சீட்ஸில் கட்டுப்பாடுகள் தேவை என்று நீங்கள் சொல்வதாக புரிந்து கொள்ளவே சமூக ஆர்வலர் பாடம் நாராயணன் அவர்கள் நம்மிடையே இருக்கின்றார். கிட்டத்தட்ட 50,000 சீட்டுகள் காலி. அகாடமிஷியன்ஸ் போதுமான அளவுக்கு நாம் வளர்த்து வருகின்றோம்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒரு முறையில் மாற்றம் இல்லை, நீங்கள் ப்ரப்போஸ் செய்ய விரும்புகிற ரீஃபார்ம் என்ன திரு நாராயணன்? இப்போ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், இன்றைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல மற்ற மாநிலங்கள்லயும் இந்த பொறியியல் தனியார் மயமாகி இன்றைக்கு தனியார் பொறியியல் கல்லூரிகள் என்பது மிகப்பெரிய ஒரு சுரண்டல், வெளிப்படையான மிகப்பெரிய சுரண்டல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அது எல்லோருக்கும் தெரிகிறது பெரிய சுரண்டல் என்று. அப்பாவி மாணவர்களையும் அப்பாவி பெற்றோரையும் சுரண்டும் ஒரு சூழலாகத்தான் இருக்கிறது. இதுல என்னாச்சுன்னா, உலகமயமாக்கப்பட்ட ஒரு சந்தை பொருளாதாரத்துல எல்லோருமே ஒரு பொறியியல் கல்லூரியில் படித்தால் வசதி வாய்ப்புகள் வரும் நினைக்கிறாங்க. ஒரு விவசாயி கூட இருக்கிற 2 ஏக்கர் நிலத்தை வித்துட்டு தன்னுடைய குழந்தை வந்து ஒரு பொறியியல் வல்லுநர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில கொண்டு போய் டொனேஷன் கொடுக்குறாரு. ரசீது இல்லாம இன்றைக்கு எல்லா இடத்துலயும் நடந்து கொண்டிருக்கு. இந்த சுரண்டலை தடுப்பதற்கு மத்திய அரசும் சரி மாநில அரசும் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் வில் இல்லை. ஏனென்றால் எல்லா அரசியல்வாதிகள் கையிலையும் சாராயம் விற்கிறவங்கள்ட்டையும் கருப்பு பணம் வச்சிருக்கிறவங்கள்ட்டையும் இவங்கள்ட்ட தான் இன்றைக்கு வந்து பொறியியல் கல்லூரிகள் இருக்கின்றன. பொறியியல் கல்லூரிகளை ஒரு கமர்ஷியல் டூலாகத்தான் பார்க்கின்றார்கள் அதனது முதலாளிகள் அப்படின்னு சொல்லவே அனுஷா அவர்கள் இருக்கின்றார். நீங்கள் ஒரு தனியார் பொறியியல் கல்லூரி வச்சிட்டு இருக்கீங்க, இது வந்து ஒரு சர்வீஸ் செக்டராகவே பார்க்கப்படல, இது வந்து ஒரு கமர்ஷியல் டூலாக பார்க்கப்படுது அப்படிங்கிறது பல பேருடைய குற்றச்சாட்டு. ஹவு டு யூ ரெஸ்பாண்ட் அனுஷா? என்னோட குற்றச்சாட்டும் அதேதான். இந்த பிரைவேட் எஜுகேஷனோட கான்ட்ரிபியூஷனை வந்து யாருமே வந்து சரியா அக்னாலேஜ் பண்ணலங்கிறது என்னுடைய கருத்தும். இப்ப நீங்க வந்து 84ல ஃபர்ஸ்ட் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னால 7 கல்லூரி தான் இருந்ததுங்க. மொத்த இன்டேக் வந்து ஒரு 10,000 மாணவர்கள் கூட படிக்க முடியாது. இன்னைக்கு 1.5 லட்சம் மாணவர்கள் வந்து அட்லீஸ்ட் இன்ஜினியரிங் கனவு வந்து பழிக்க முடியுங்கிறதுக்கு ரீசனே வந்து பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் தான். இன்னைக்கு கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் வந்து ஓவர் கமர்ஷியல் ஆகும்போது தான் இந்த விமர்சனங்கள் வருகின்றது. திரு கலாநிதி அவர்கள்ட்ட எடுத்து சொல்ல இருக்கின்றேன். திரு கலாநிதி சார், அவர் ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்ணார். நம்பர் ஆஃப் அகாடமிஷியன்ஸ் நம்ம கூட்டுகின்றோம், நம்பர் ஆஃப் கல்லூரிகள் கூடிக்கொண்டே போகிறது. அகாடமிஷியன்ஸ் எங்கேருந்து வராங்க? பாடம் சொல்லி தரக்கூடிய ஆசிரியர்கள் அவ்வளவு இருக்கின்றார்கள், அவ்வளோ ரீசர்ச் நடக்கிறதா, அவ்வளோ ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்களா? இல்லை, இப்போ வந்து ஏஐசிடிங்கிற ஒரு ஸ்தாபனம் வந்து பொறியியல் கல்லூரி ஆரம்பிக்கிறது பர்மிஷன் கொடுக்குறாங்க. அவங்க இவ்வளோ பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு எல்லாரும் அங்கலாச்சிக்கிட்டாங்க. நீங்கள் வந்து நம்ம நாட்டில் இருக்க ரிசோர்ஸஸை பார்த்தீங்கன்னாக்கா, நம்மகிட்ட ஹியூமன் ரிசோர்ஸ் ஒன்று தான் நிறையா இருக்குது, வேறு எந்த ரிசோர்ஸும் நம்மகிட்ட இல்லை. ரைட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து நம்ம நாட்டுடைய ரிசோர்ஸை வந்து மற்ற நாடுகள்லாம் ரொம்ப மதிக்கிறாங்க, ஏதாவது ஹியூமன் ரிசோர்ஸை. ஸோ அந்த மாதிரி மதிக்கக்கூடிய ஒரு ஹியூமன் ரிசோர்ஸை நம்ம ஏன் படிக்க வைக்கக்கூடாது, ட்ரெயின் பண்ணக்கூடாது? எஜுகேட் அண்ட் ட்ரெயின் அண்ட் சென்ட் தம், லெட் தம் கோ அரவுண்ட் த வேர்ல்டு and rule the world. ரைட். இது வெல்கம் ட்ரெண்ட் என்று பார்க்கவே இது டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 1 லட்சத்தி சொச்ச மாணவர்கள் வெளியில வராங்கன்னா அந்த அளவுக்கு ஜாப்ஸ் இருக்கா? இல்லை, நானும் சொல்லி முடிக்கல. அது ஒரு பக்கம், நமக்கு வந்து கல்லூரிகளை அதிகப்படுத்தணுங்கிறது ஒரு பக்கம். அதனால் ஏஐசிடி பாராட்டலாம் இந்த மாதிரி பண்ணுறதில்ல. ரெண்டாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இந்த மாதிரி இவங்க கல்லூரிகளை அதிகப்படுத்தும் பொழுது அதுக்கு வேண்டிய ஆசிரியர்களை யார் தயார் பண்ணணும் அப்படிங்கிறது கேள்விக்குறி. பல்கலைக்கழகங்கள் தான் வந்து பிஹெச்டி பட்டம் கொடுத்து ஆசிரியர்களை உருவாக்க முடியும். அந்த பல்கலைக்கழகங்களுக்கு எந்த வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க மத்திய சர்க்காரோ மாநில சர்க்காரோ, இல்லை ஏஐசிடி யூஜிசி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஒன்றுமே பண்ணல. நான் வந்து ஏஐசிடியில் அட்வைசராக இருந்திருக்கேன், அங்கே இருந்து நான் பார்த்துருக்கேன் இவங்க எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆகையினால வந்து இவங்க வந்து அந்த ஆங்கிளில் டீச்சர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆங்கிளில் ஒரு ஸ்டெப்பு இன்ன வரைக்கும் எடுக்கலை.
அது எடுக்காமல் வெறும் இன்ஜினியரிங் காலேஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னாக்கா குவாலிட்டி இல்லாத தரமில்லாத பொறியியல் கல்லூரிகள் வளர்ந்து கொண்டே வரும். இந்த மாதிரி ஒரு மஷ்ரூம் குரோத்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும், தொடர்ந்து இருக்கும். ரைட். ஆக இரண்டும் பேலன்ஸ்டாக இருக்க வேண்டும். ஒரு பக்கம் கல்லூரிகள் வர வேண்டியது அப்படிங்கிறது ஒரு வெல்கம் ட்ரெண்ட் என்று சொல்கின்றார். பாடம் நாராயணன் சார், இதிலேருந்து வேறுபட விரும்புகிறீர்களா? ஒரு பக்கம் வந்து அகாடமிஷியன்ஸோட குவாலிட்டி என்ஷூர் பண்ணும்போதும் நம்பர் ஆஃப் காலேஜஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நல்ல விஷயம் என்கின்றார் டாக்டர் கலாநிதி. இல்ல நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க சொன்னீங்க இது வந்து கமர்ஷியல் சொல்லிட்டு, சந்தையில கூட நியாயங்கள் உண்டு. இன்றைக்கு தமிழகத்துல நடக்கிற பொறியியல் கல்லூரிகள் வந்து வெறும் சந்தை மட்டும் இல்ல, ஒரு சுரண்டும் ஏமாற்றும் அன்எத்திக்கல் மார்க்கெட். இட்ஸ் கொஞ்சம் கூட கிடையாது. டிவைட் ஆஃப் டோட்டல் எத்திக்ஸ் ஒண்ணு. ரெண்டாவது AICTE உடைய வழிமுறைகளை தாண்டி இப்ப சமீபத்துல மாநில அரசு என்ன செய்தாங்கன்னா 40 விழுக்காடு வரையும் ரிசர்வேஷன் கொடுத்து 40% பாஸ் பண்ணா கூட பரவாயில்ல, இன்ஜினியரிங் காலேஜ்ல கிடைக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி செய்து அது இப்ப சமீபத்துல நீதிபதி சந்துருட்ட போய் அவர் ரொம்ப அருமையா முகத்துல அரைச்ச மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. பொதுவாக இந்த கல்லூரிகளை குற்றம் சாட்டுவது அப்படிங்கிறது சரியா? இல்ல நான் பொதுவான்ற போது கிட்டத்தட்ட நான் பெரும்பாலான கல்லூரிகள் அப்படித்தான் இருக்கிறது. ஏன்னா நாங்கெல்லாம் சந்தையில நாங்க மார்க்கெட்ல இருக்கோம், அன்ரிக்ரூட்டபிள். முதல்ல என்ன பிரச்சனைன்னா நமக்கு அடிப்படை கல்வியே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாத ஒரு கல்வி. அடுத்தது அறிவியல் பார்வை இல்ல. நீங்க வந்து பிளஸ் முடிச்ச எல்லாருமே பொறியியலுக்கு தான் போனோம் இல்ல, அறிவியல் பார்வை இல்லாத, அறிவியல் கல்வி இல்லாமல் ஒரு பொறியியல் எப்படி கட்ட முடியும்? அறிவியல் பொறியியல் வர வேண்டும். அறிவியலே எந்த குழந்தைகளுக்கும் கிடையாது. ஒரு ஜட்ஜ்மென்ட் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, வாட் இஸ் இட் அபௌட் சார்? அடுத்தது மனித வளம் சொல்லிக் கொடுப்பதற்கான சிறந்த ஆசிரியர்களே கிடையாது. இப்ப சமயத்துல பாத்தீங்கன்னா நான் நீதிபதி சந்துரு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் நீங்க கட்டாயம் விவாதத்துல எடுத்துக்க வேணும். அவர் சொல்றாரு, இட் இஸ் rather unfortunate that the state of Tamil Nadu represented by should come up with a repetition of this nature. எதுக்காக சொல்றாருன்னா 40 விழுக்காடு மார்க் வாங்கினவங்களை கூட பொறியியல் கல்லூரியில சேர்க்கறதுக்காக அந்த 40 விழுக்காடு கட் ஆஃப் கொண்டு வந்தபோது என்ன சொன்னாருன்னா, விவசாயிகளும் அப்பாவிகளும் மிச்சவங்களும் இப்ப கல்வியிலேயே தகுதி இல்லாத மாணவர்களை பொறியியல் கல்வி படிக்க வச்சு அது மூலமா நிறைய சீட்டுகளை விற்பனை பண்றதுக்கு தான் இன்ஜினியரிங் காலேஜுக்காக தான் அரசு செயல்படுகிறது, தவிர மாணவர்களுடைய எதிர்காலத்துக்காக செயல்படலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் அருமையா கொடுத்திருந்தாரு. அதுவும் திரு கலாநிதி அவர்கள்ட்ட எடுத்துட்டு போக இருக்கின்றேன். ஜட்ஜ்மெண்ட் பத்தி யூ ரைஸ்ட் a valid point. ஆக இப்பொழுது வந்து மாணவர்கள் தான் சீட்ஸ் ரிஜெக்ட் பண்றாங்களே தவிர எந்த இடத்துலயும் குவாலிட்டி கருதி இந்த ஒரு கவுன்சிலிங்ல மாணவர்களை நம்ம ரிஜெக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையே வரல. தட் இஸ் அப்படியே பண்ணாலும் கூட நெக்லிஜிபிள். குவாலிட்டி இன்சூரன்ஸ், நம்ம ஒரு குவாலிட்டி இன்ஜினியர்ஸை வந்து இன்சூர் செய்கின்றோமா இந்த ஒரு மெத்தட்ல என்ற ஒரு கேள்வி வருகிறது. இல்லை, அவர் எனக்கு முன்னாடி பேசினவர் சொன்ன மாதிரி மினிமம் எலிஜிபிலிட்டி நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா குவாலிட்டி இல்லாத மாணவர்கள் தான் வரப்போகிறாங்க. அந்த மாதிரி மாணவர்களை சேர்த்து நீங்கள் வந்து என்ன மாதிரி நீங்கள் படிக்க வைக்க போகிறீங்க, எப்படி நீங்கள் வந்து பொறியாளர்களை உருவாக்க போகிறீங்க, அதுக்கு ஒரு வழிவகையே கிடையாது. இன்றைக்கி நடக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மெஜாரிட்டி ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸு அவங்க வந்து மாணவர்களை போய் விலைக்கு வாங்கிட்டு வர்றாங்க வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து. அந்த மாதிரி மாணவர்கள் வந்து அவங்க அடுத்த ஆண்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களே அந்த மாநிலத்துக்கு சென்று இன்னும் மாணவர்களை கொண்டு வரதுக்கு ஏஜெண்ட்டாக பயன்படுறாங்க. இது மாதிரியான ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் நீங்கள் ஒரு கடந்த ஆண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் தகராறு வந்து அதில் கொலையே நடந்தது. இந்த அளவுக்கு வந்து அதில் பணம் விளையாடுது. ஸோ அதில் குவாலிட்டி எங்கேருந்து பார்க்க முடியும் நீங்கள்? ரைட். ஸோ குவாலிட்டி இஸ் அ நீட் ஆஃப் தி அவர் அப்படின்னு எல்லா பேனலும் சொல்லுவோம். இன்ட்ரெஸ்டிங்லி இந்த தனியார் சுயநிதி கல்லூரி வைத்துக் கொள்பவர்கள் கூட இதே போன்ற ஒரு கருத்தை பிரதிபலிப்பதாகவும் ஒரு சில விஷயங்களில் மாறுபடுவதாகவும் புரிந்து கொள்கின்றேன். இந்த பேனலில் டாக்டர் கலாநிதி அவர்களும் ராமசுப்ரமணியம் அவர்களும் பாடம் நாராயணன் அவர்களும் அனுஷா அவர்களும் இருக்கின்றார்கள். இன்னும் பல்வேறு கேள்விகள் இதை சார்ந்தே எழும்பி இருக்கின்றன. அவற்றையெல்லாம் பற்றி விவாதிக்க இருக்கின்றோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னால். நாளிதழ்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய செய்திகள். மூத்த பத்திரிகையாளர்களின் பார்வையில் 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படாம இருக்கு. இது எதை காட்டுகிறது? என்ன உடனடியாக மாற்றம் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அலாமிங்காக காட்டுகிறது. இல்ல, மத்திய அரசு சரியான என்ன நிலை எடுக்க வேண்டுமோ அது எடுக்க தவறி இருக்கிறது என்பதுதான் உண்மை. மத்திய சர்க்காரிலிருந்து தமிழக மீனவர்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்க வாய்ப்பில்லை. ஈழ தமிழ்நாடு வேண்டும் என்ற அந்த கோரிக்கை கைவிடப்படவில்லை. அரசியல் தலைவர்களின் பரபரப்பு கருத்துக்கள்.
ஒரு செய்தி, பல கோணங்கள், பல பார்வைகள். ஹலோ தமிழா, திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8 மணிக்கு. Now on today's exciting episode of Enter the Kitchen, I'm going to make stir-fry vegetables. Now, you know the Cantonese, so good Cantonese, or the mixed vegetables that you must make French browns. Very simple, amazing. Very easy. கவுன்சிலிங் இறுதிக்கட்டத்தை எட்டவே கிட்டத்தட்ட ஒரு 50,000 சீட்டுகள் காலியாக, கிட்டத்தட்ட 50,000 மாணவர்கள் எங்களுக்கு இன்ஜினியரிங் சீட் வேண்டாம் என்று புறக்கணிப்பதாகவே இந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்கின்றன. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாள் கவுன்சிலிங்ல ஒரு 700 பேர் ஆப்சென்ட்டாக இருப்பதாக எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வருகின்றன. இது எதை காட்டுகிறது, என்ன மாற்றம் தேவை என்பதை விவாதித்து வருகின்றோம். அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் கலாநிதி அவர்கள் நம்மிடையே இருக்கின்றார். கல்வியாளரும் சமூக ஆர்வலருமான திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் நம்மிடையே இருக்கின்றார். அதே போல தொலைபேசி வாயிலாக சமூக திரு பாடம் நாராயணன் அவர்களும் தனியார் கல்லூரியை நடத்தி வரும் அனுஷா அவர்களும் நம்மிடையே இருக்கின்றார்கள். ராமசுப்ரமணியம் சார், இப்ப பார்க்கும்போது ஒரு 4 கம்பெனி தான் ஒரு ஜாப் கொடுக்கின்றதா? இவர்கள் தான் ஒட்டுமொத்தமாக இன்ஜினியரிங் துறையில வந்து இசி படிக்கிறவனும் மெக்கானிக்கல் படிக்கிறவனும் யாரை கேட்கும்போது இந்த ஒரு 4 கம்பெனி பேர் சொல்கின்றார்கள். இவர்களை தவிர இவர்களை மையப்படுத்தி இந்த கம்பெனிஸ் சென்ட்ரிக்காக தான் இன்ஜினியரிங் இயங்குகின்றதோ அப்படிங்கிற ஒரு சினிசம் எழுப்பப்படுகின்றது. உங்களுடைய பார்வை? முதல்ல ரிகார்டிங் தி நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஐ வாண்ட் டு ஆட் சம் மோர் பாயிண்ட்ஸ். இப்போ நான் 50,000 60,000 சீட் வந்து கவுன்சிலிங்கில் காலி. ஆனால் ஆக்சுவலாக இன் ரியாலிட்டி 1,00,000க்கு மேலே இருக்குது. மேனேஜ்மெண்ட் சைடில் அவங்களுடைய இதுவும் ஃபில்லப் ஆகலை, அது ஒரு 40,000 இருக்குது. ஸோ 1,00,000 சீட் இன்னைக்கு காலியாக இருக்கின்றது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆகவே இது என்னவோ நாம் கொஞ்சம் குறைச்சி சொல்கிற மாதிரி. அடுத்தது இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் தனியாக விமன் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு ஆரம்பித்தா அதுக்காக ஒரு பெரிய அளவுக்கு நிறைய பெண்கள் வந்து சேருவாங்க அங்கே அப்படிங்கிற மாதிரி. அங்கே போனீங்கன்னா 70% வந்து விமன் வந்து அந்த காலேஜில் சேரவே இல்லை. ஒரு எல்லாரும் படிக்கக்கூடிய ஆண் பெண் படிக்கக்கூடிய கல்லூரிகளில் தான் போய் அங்கே சேர்றாங்க. ஆகவே அதில் ஒரு 70% காலியாக இருக்கின்றது. இது மாதிரிலாம் நடக்கின்றது. இப்போ வித் ரிகார்ட் டு திஸ் செலெக்ஷன், நீங்கள் சொன்னது போல் இசிஇ அல்லது ட்ரிபிள்இ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு ஒன்று ஆயிடுதுன்னா அது நீங்கள் என்ன தான் நீங்கள் சொன்னாலும் சரி, அவங்களுக்கு ஒரு ஆட்டு மந்த மாதிரி ஒரு இந்த வழியில் போக ஆரம்பிச்சாங்கன்னா அந்த அதுலேயே அப்படியே போகிறதுங்கிறது வழக்கமாக போயிடுது. ஒரு ஹர்ட் ஆட்டிடியூட் இருக்குது நீங்கள் சொல்லவே. அனுஷா மகேஷ், உங்கள்கிட்ட நான் கொண்டு வர இருக்கின்றேன். ஆக சீட்டுகளை விற்கிறேங்க என்றும் குறிப்பாக தனியார் கல்லூரிகளில் இந்த ஒரு குற்றச்சாட்டு வைப்பவர்கள் ஒருவர் 2 பேர் அல்ல, பல்வேறு தரப்பினர் வைக்கின்றார்கள். அந்த ஒரு ஆர்கியூமெண்ட் எடுத்துக்கொள்கிறீர்களா? கண்டிப்பா நான் வந்து ஐ வாண்ட் டு அப்போஸ் தட்டுங்க. இன்னைக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டுல எவ்வளவு குடும்பங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்து படிக்க வர்றாங்க. அவங்க வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல, எனக்கு தெரிஞ்ச எங்களோட காலேஜ்ல வந்து படிச்ச ஒரு பையன், ஒரு ஆட்டோ டிரைவர், சாதாரண ஆட்டோ டிரைவரோட பையன் இன்னைக்கு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கம்பெனில ரிசர்ச், ஆட்டோமொபைல் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவு பேர் படிக்கக்கூடிய கல்லூரி உங்களோடது மேடம்? கிட்டத்தட்ட ஒரு 7,000 மாணவர்கள் இன்ஜினியரிங்ல இருக்காங்க. எவ்வளவு பேர் பிளேஸ் ஆகறாங்க வருஷம்? பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டலா படிக்கிறது 7,000 people. பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 1,000 அந்த மாதிரி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 மாணவர்கள் பக்கம் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல பிளேஸ் ஆகுறாங்க. 500-700 மாணவர்கள் வரைக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவங்க மேல் படிப்புக்கு போறவங்க, கிட்டத்தட்ட அவங்க சொந்த தொழில் பண்றவங்க, entrepreneurship இந்த மாதிரியான நிறைய அவென்யூஸ் நாங்க we are encouraging. இல்ல எக்செப்ஷனலாக பிளேஸ் ஆகவே ஒட்டுமொத்தமாக ட்ரெண்டோட இந்த கல்லூரிகள் கோப் அப் செய்கின்றனவா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. இல்லைங்க, கண்டிப்பா இந்த டீச்சர் ரேஷியோ கூட சொன்னாங்க. nobody is concentrating. definitely the teacher scarcity is there, but இது வந்து வேர்ல்ட் ஓவர் phenomenon. இப்ப மலேசியா அந்த மாதிரி கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம டீச்சர் டு ஸ்டூடெண்ட் ரேஷியோ 1:14 is demandedங்க. அங்க ஃபாரின் கண்ட்ரிஸ் எடுத்துட்டீங்கன்னா 1:84 தான் அவைலபிள் இருக்கு. சரி, அப்போ பொதுவான குற்றச்சாட்டு நீங்க ஒரு ப்ராஃபிட் மாடல் என்பது, ஆக உங்களுக்கும் இதுல வந்து நஷ்டங்கள் இருக்கின்றனவா? நீங்க ப்ராஃபிட் மாடல் அப்படிங்கிறதுல இருந்து வேறுபட விரும்புறீங்களா?
I'm not sure what you mean as profit model. அதாவது இந்த கல்லூரிகளை வந்து ஒரு பிசினஸ் வெஹிக்கிளாக கமர்ஷியல் வெஹிக்கிளாக பார்க்கறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு. உங்களுக்கு இதுல ஏதேனும் பிராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கின்றதா? இல்லைங்க, எவ்ரிதிங் இஸ் செட் அப் இன் த சேம் மாடல். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கல்லூரி நடத்தணும்னா அதுக்கு தேவையான அந்த நல்ல ஸ்டாஃப் கிடைக்கணும்னா அவங்களுக்கு உண்டான செலவுகள் அது எல்லாமே இது பண்ணி தான் ஃபீஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. So based on that only we are charging, and that is the only thing that is income for the institution. So இந்த மாதிரி பாக்கும்போது உங்களுக்கு ஃபைனல் அவுட்கம் வந்து ஸ்டூடண்ட் ராமசுப்ரமணியன் சார் அவர் உங்களோட வேறுபட விரும்புகிறார். உங்களுடைய கெஸ்ட் ராமசுப்ரமணியன் வாய்ஸ் நான் வந்து அவங்களோட வேறுபட விரும்புறேன்னு சொல்லலாம். அதாவது இப்போ வந்து ரேஷியோ என்னன்னா 1:2:4ங்கிற ஒரு ரேஷியோ. ஒரு ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர் 2 பேர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 4 பேர் என்கின்ற வகையினில் அப்படி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளங்கள் மற்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பால்பா ஃபிகர் ஒரு 9 கோடி ரூபாய் ஒரு என்ஜினியரிங் காலேஜில் வருமானம் இல்லைன்னா அவங்களால நடத்தவே முடியாது. அது மாதிரி இன்றைக்கி இருக்க கவர்மெண்ட் சீட்னு எடுத்துட்டிங்கன்னா 32,500 40,000 வரைக்கும் ஏற்றிருக்காங்க. 62,000 ஜென்ரல் சீட்டு நீங்கள் எடுத்துனீங்கன்னா 62,500 70,000 இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 4-5 வருஷத்துக்கு பிறகு நடந்த சமாச்சாரம். ஆகவே இன்னைக்கு வயபிலிட்டி ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ்ங்கிறது இட்ஸ் அ பிக் கொஸ்டின். அதனால் கமர்ஷியல்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. அதனால் தனியார் அவங்க சொல்கிறத ஐ அக்ரி வித் ரிகார்ட் டு ஒன் பாயிண்ட். அவங்க வந்து என்னென்னா தனியார் கல்லூரிகள் வந்த பிறகு நிறைய பேர் வந்து என்ஜினியர் ஆயிரும், அது உண்மை. அதே சமயத்தில் வயபிலிட்டி நாம் பார்க்கணும். நாம் வந்து ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட், ஒரு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் எல்லாருமே கமர்ஷியல்னு சொல்லிட்டு இருந்தால் இட் இஸ் ஐ திங்க் நாட் அப்ரோப்ரியேட் என்னுடைய அபிப்பிராயம். உங்களுடைய பார்வைகள் திருக்கலாம். அதாவது கமர்ஷியலுங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு கல்லூரி ஆரம்பித்தார்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் 2 கல்லூரி வச்சுருக்காரு, 3 கல்லூரி வச்சுருக்காரு, 4 கல்லூரி வச்சுருக்கிறாரு. இது வந்து ஒரு தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை மற்ற மாநிலங்களிலும் நடந்துகிட்டு இருக்குது. அதுவே உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து முதல்ல ஆரம்பிக்கிற ஒரு ட்ரஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் ஆரம்பிக்கிறோம். நான் ப்ராஃபிட்டபிள் ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பித்து அதில் தான் நம்ம வந்து நடத்துகிறோம். அப்படி வரையில் இதுலேருந்து பணம் எடுத்துட்டு நீங்கள் வெளியில் போகக்கூடாது. அப்போ இதுலேருந்து வர்ற பணத்தை இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணணும். அது பண்ணாதனால தான் நீங்கள் வேறு கல்லூரி உங்களால் ஆரம்பிக்க முடியுது. நீங்கள் ஒன்றும் உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் உங்கள் நிலத்தை விற்று கொண்டாந்து புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கலை. ஸோ அப்போ அது நியாயமாது, அது கமர்ஷியல் தானே. அது ஒன்றுங்கிறது டிஃபர் ஃப்ரம் ஹிம் பிகாஸ் எல்லாருமே வந்து அதுலேருந்து பணத்தை எடுத்து போடுறாங்கன்னு அர்த்தம் இல்லை. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் வந்து ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு இடம் இன்னொரு இருக்குது, இன்னொரு இடத்துல ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால் வந்து எடுத்த உடனே ஒரு கல்லூரியில் ஏராளமாக பணம் வருதுங்கிறது இது வந்து இட் இஸ் அ மிஸ்னோமர். எல்லாருக்கும் பணம் எக்கச்சக்கமாக ஒரு கல்லூரி ஆரம்பிச்சதுனால உடனே கிடைச்சிடும். ஐ கேன் டெல் யூ தட் இன்னைக்கு இந்த 585 இன்ஜினியரிங் காலேஜஸ் வராத பட்சத்தில் எப்படி கல்லூரிகள் இவ்வளோ that is what exactly I am saying. See, most of the people who are in this so called business அவங்கெல்லாம் எல்லாரும் most of the people are politicians, real estate people. அவங்களுக்கு நிறைய இடத்துல இடம் இருக்கு, இங்கேயும் ஆரம்பிக்கிறாங்க, இன்னொரு இடத்துல ஆரம்பிக்கிறாங்க. இன்வெஸ்ட்மென்ட் ஃபேக்டரா இதை பார்க்கணுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. திரு பாடம் நாராயணன் அவர்கள், do you have any points to add to this? கட்டாயம் நிறைய பாயிண்ட் இருக்கு. இதுல என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி முதல்ல 2 விஷயம். எல்லா கல்லூரிகளும் ட்ரஸ்ட், அவர் டாக்டர் கலாநிதி சொன்னாருன்னு நினைக்கிறேன், அது மாதிரி எல்லாருமே ட்ரஸ்ட்னு தான் கொண்டு வராங்க. ட்ரஸ்ட்ன்ற போது இட்ஸ் நான் ப்ராஃபிட், சமூக சேவைக்காக வர்றாங்க. ஆனா இதை பயன்படுத்தி இந்த மாதிரி கல்லூரிக்கு வர்றவங்க எல்லாருமே கள்ள பணத்தை கருப்பு பணத்தை வச்சவங்க தான் வர்றாங்க. ரியல் எஸ்டேட் முதலைகள், சாராயம் வித்தவங்க, அன்னத்திகளா சம்பாதிச்சவங்க, அரசியல் பின்னணி உள்ளவங்க, இவங்க தான் சமூக விரோதிகள். இவங்க தான் வந்து கல்லூரிகள் ஆரம்பிக்கிறாங்க. கல்வியாளர்கள் ஆரம்பிக்கல. மக்களுக்கு கல்வி கொடுக்கணும், இளைஞர்களுக்கு கொடுக்கணும், மனித வளத்தை மேம்படுத்தணும்ன்றதுனால அந்த நோக்கத்தோடு யாருமே வரல. பிசினஸ் மோட்டிவ் இருக்கிற போது அரசு இதை வந்து பிசினஸ் மோட்டிவ் போட்டு சர்வீஸ் டாக்ஸ் போட்டு வாங்கிடலாம். கேபிடேஷன் ஃபீ முழுவதும் கருப்பு பணமா வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச சில கல்லூரிகள்ல அந்த கேபிடேஷன் ஃபீ கொடுக்க முடியாதவங்களை வந்து அந்த கல்லூரி நிர்வாகமே கடன் கொடுத்து ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கி கடனாளியாக்குறாங்க. இந்த அளவுக்கு சுரண்டல் நடந்து கொண்டிருக்கிறது. அனுஷா அவர்கள் வேறுபட விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன். அனுஷா, இவ்வளவு குற்றச்சாட்டுகள் தனியார் கல்லூரிகள் மேலும் உங்களுடைய நோக்கங்கள் மேலும் வைக்கப்படுகின்றது. வந்து தப்பான எண்ணத்தோடு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி சொல்றது வந்து இட் இஸ் அன்அக்செப்டபிள். ஏன்னா இது வந்து எல்லா துறையிலுமே வந்து எல்லாத்தையுமே வந்து குற்றம் சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. தே ஷுட் நாட் ஜெனரலைஸ் இட். ஒரு 2 எக்ஸாம்பிள் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க சொல்லட்டும். டிஸ்கைஸ்ல நடத்தப்படுகிறது என்கிறார். Who runs the institutions னு சொல்றதுல வந்து they cannot have a saying, because unless they have all the data clearly they cannot say generalize and tell everybody is like this.
They cannot say, I am not like that. Why should I be included in that group? Please don't generalize that. ரைட், ஜெனரலைஸ் செய்யக்கூடாது என்று சொல்லவே திரு கலாநிதி ரைட். ஸோ இது வந்து எல்லாரையுமே இப்படி சொல்லக்கூடாது நீங்க சொல்வதாக புரிந்துகொள்கிறேன். இப்படி குற்றச்சாட்டுகள் இருக்கவே யார் நடத்த வேண்டும் இல்லை எப்படி நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுல ஏன் பாலிசி மேட்டர்ஸை ஒரு பாலிசி டிஃபரன்ஸை கொண்டு வர மாட்டேங்கிறோம்? ஃபைனல் வியூஸ். அதாவது கல்லூரிகள் வந்து கமர்ஷியலாக போகுதுங்கிறது கண்கூடாக தெரிஞ்ச அப்புறம் ஏஐசிடி யூனிவர்சிட்டிஸ் இது ரெண்டுமே வந்து அவங்க பாலிசிஸை ஃப்ரேம் பண்ணலாம். ஃப்ரேம் பண்ணி இந்த மாதிரி கமர்ஷியலாக போகாத முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்கலாம். அது கொடுக்காத அந்த மாதிரி அந்த கைட்லைன்ஸ் இல்லாத நிலையில் அவங்க எப்படி வேணாலும் போகிறாங்க, அவங்கள யாரும் தடுத்து நிறுத்த முடியல. இதுதான் சூழ்நிலை இப்போ இருக்கிறது. ரைட், நீங்கள் உங்களுடைய கடைசி பார்வைகள்? என்னுடைய பார்வை என்னென்னா, இப்போ வந்து மிகப்பெரிய ஆட்கள்லாம் இந்த இன்ஜினியரிங் காலேஜஸ் நடத்துகிறவங்க அவங்கெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகிறது எப்படி பண்ணுறாங்கன்னா, இருக்கக்கூடிய கல்லூரிகள் இந்த மாதிரி அவங்க ஒரு காற்றல் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஒரு காற்றல் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு அவங்கெல்லாம் அவங்க கல்லூரியிலேயே மாணவர்கள்லாம் சேர்ற மாதிரி செய்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்கு இப்போ புதுசாக ஆரம்பிச்சவங்களுக்கு யாரும் அதிகமாக வரது கிடையாது. அப்போ இருக்கும்போது இதெல்லாம் வந்து சிக்க காலேஜஸாக போய் அதெல்லாம் டேக் ஓவர் பண்ணிக்கிற இந்த டைகூன்ஸ் ஆர் டேக்கிங் ஓவர் தீஸ் சிக் இன்ஜினியரிங் காலேஜஸ். இந்த மாதிரி ஒரு பெரிய அந்த பிரச்சனையாக இருக்குமே. பாடம் நாராயணன், உங்களுடைய கடைசி வியூஸ். வாட் யூ திங்க் இஸ் a need of the hour? இப்பொழுது என்ன மாற்றம் ஒட்டுமொத்தமாக தேவைங்கிறது உங்களுடைய பார்வை? ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து மிகச்சிறந்த தனியார் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அவங்க சிறந்த கல்வி கொடுக்குறாங்க, அதிகமா பணம் சம்பாதிக்கிறாங்க. சில நல்ல மாணவர்கள் வந்து அதுல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா போயிடுறாங்க. பட் அவர்களால் சமூகத்துக்கு ஒன்றும் பெரிய லாபம் கிடையாது. ஆனா பாதிக்கப்படுறது வந்து பெரும்பாலும் கிராமப்புற மாணவர்கள் தான். அதனால இப்போ வந்து இன்ஜினியரிங் காலேஜை விட நிறைய வெகேஷனல் கோர்சஸ் நிறைய கொண்டு வர வேண்டி இருக்கு. தொழில் சார்ந்த டிப்ளமா கோர்சஸ் நிறைய கொண்டு வர வேண்டி இருக்கு. ஜெர்மனில எல்லாம் பாத்தீங்கன்னா, கொரியால எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான டிப்ளமா கோர்சஸ் மூலமா தான் அதிகமா மனிதவள மேம்பாடு தேவை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சாரி சார், we are totally running out of time. இந்த நேரத்தில் திரு பாடம் நாராயணன் அவர்களையும் திரு ராமசுப்ரமணியம் அவர்களையும் அனுஷா அவர்களையும் அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் கலாநிதி அவர்களையும் வணங்கிக் கொள்கின்றோம், நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. ஆரோக்கியமான ஒரு மாற்றம் தேவை, ஒரு வயபிள் மாடல், இன்னும் இதுல வந்து ரீஃபார்ம்ஸ் தேவை என்பதுதான் பல பேருடைய கருத்தாக இருக்கின்றது என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். பார்த்த நேயர்களுக்கு நன்றி. தொடர்வது செய்தி நேரம். தொடர்ந்து இணைந்திருங்கள் NDTV ஹிந்துவோடு.